நம்ம படிக்க கூடாதுன்னு கடவுள் சொன்னிச்சுன்னா அந்த கடவுள் நமக்கு தேவையான்னு கேட்டார். நம்ம ரோட்ல நடக்க கூடாதுன்னு கடவுள் சொன்னிச்சுன்னா அந்த கடவுள் நமக்கு தேவையான்னு கேட்டார். நம்ம தோல்ல துண்டு போடக்கூடாதுன்னு கடவுள் சொன்னிச்சுன்னா அந்த கடவுள் நமக்கு தேவையான்னு கேட்டார். நம்மளை கொடைபிடிக்க கூடாதுன்னு கடவுள் சொன்னிச்சுன்னா அது நமக்கு தேவையான்னு கேட்டார். நம்ம பெண்கள் ரவுக்க போடக்கூடாதுன்னு ஒரு கடவுள் சொன்னிச்சுன்னா அது நமக்கு தேவையான்னு கேட்டார். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கடவுளை காட்டி, மதத்தை காட்டி, சாஸ்திர இதிகாச புராணத்தை காட்டி, வேதங்களை காட்டி நம்ம படிக்க விடாம வச்சிருந்தான், தடுத்தான். யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கடவுள், மதங்கள், சாஸ்திர இதிகாச புராணங்கள் நம்முடைய அறிவுக்கு விளங்கிடப்பட்டு தடுக்கப்பட்டிருந்த நிலையை உடைப்பதற்கு பெரியார் புறப்பட்டார். பெரியார் புறப்பட்டதன் விளைவாகத்தான் இன்னைக்கு நம்ம படிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கோம். கல்லூரியிலே நம்ம பிள்ளைங்க படிக்கிறோம், பல்கலைக்கழகத்தில் நம்ம பிள்ளைங்க படிக்கிறோம், எல்லா துறையிலும் கோல வச்சிரோம். கல்வியில் இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயர் பெற்றிருக்கு சொன்னா இதற்கு அடிப்படை காரணம் திராவிடர் இயக்கம் செய்த புரட்சி.